பேராசிரியர் முத்துமோகனுடன் எப்பொழுதுமே நான் இங்கு வருவது வழக்கம் என்னெல்லாம். அவர் இல்லாத இங்கு இருப்பது என்பது எனக்கு ரொம்ப ஒரு வெறுமையாகத்தான் இருக்கிறது பல சமயங்களில். ஆனால் அவர் உடல் நலம் தேறி வருவது சற்று மகிழ்ச்சி தருகிறது. அதிகமாக விளக்கமாக பேசலை, பேச ஆரம்பித்தா அது எங்கெங்கேயோ போயிருந்தனால ஒரு பேப்பராகவே எழுதிட்டு வந்துட்டேன். முடிந்தவரை இதை வாசிக்க விரும்புகிறேன். மிக எளிமையாகத்தான் எழுதப்பட்டது. இப்போது அதற்கு முன்னுரையை ஒரு அழகாக கொடுத்துருக்கிறார். இன்றைக்கி எப்படி கார்ப்பரேட் ரூல் பண்ணுறாங்க அப்படின்றத. என்னுடைய தலைப்பு இறையாண்மை குறித்தது. ஒரு நாட்டினுடைய இறையாண்மை என்ற சொல்லுக்கு கூட மாற்று கருத்துக்கள் இருக்கின்றன. அதை பெருஞ்சித்திரனார்லாம் பார்த்து அதை கோன்மை என்ற வார்த்தை சரியாக இருக்கும்னு சொன்னார். கோன்மை திருப்பி அரசு, அரசன் அப்படி வருது. சாவரினிட்டின்றது தான் இன்டர்நேஷ்னல் லெவலில் யூஸ் பண்ணுற ஒரு வார்த்தையாக இருக்குது. அது குறித்து தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். அது என்னுடைய கருத்துக்களாக மிக குறைவாகவும், நெக்ரி என்று சொல்லக்கூடிய அண்டோனியோ நெக்ரி என்பவர் இடதுசாரி தத்துவத்திலே மிக முக்கியமாக காணப்பட்டவர். அவர் அவர் எழுதிய நூல்களில் அவரும் ஹார்ட்னு ஒருத்தர், அவர் இப்போ இருக்கார், இளைஞர் அவர். அவங்க இருவரும் எழுதிய புத்தகங்கள் மிக முக்கியமானவை. அதில் எம்பையர் என்ற நூல் மிக மிக பேசப்பட்ட ஒரு புத்தகமாகும். அந்த புத்தகம் எனக்கு கோவை சிவா அவர்கள், விடியல் சிவா அவர்கள் ஒரு முறை சந்தித்த பொழுது அதை எப்படியாவது மொழிபெயர்க்க வேண்டும் என்று என்னிடம் சொன்னார். ஆனால் அதற்கான வாய்ப்பு எனக்கு முடியாமல் போய்விட்டது. இந்த சின்ன ஒரு முன்னுரையோடு உள்ளே போயிடலாம். இதுவே விஷயங்களை உங்களுக்கு விளக்கம் என்று நினைக்கிறேன். புகழ்பெற்ற இத்தாலிய அரசியல் தத்துவ ஞானி மற்றும் மார்க்சிய சமூகவியலாளர் அண்டோனியோ நெக்ரி தன்னுடைய 90வது வயதில் பாரிஸில் இறந்தார். 1923 இறந்து விட்டார் அவர், டிசம்பரில். அதாவது ஒரு 1.5 இயர்ஸ் முன்னால் தான் அவர் இறந்திருக்கிறார். அவரை விட 30 வயது இளையவரான மைக்கேல் ஹார்ட்டுடன் சேர்ந்து தத்துவம், அரசியல், ஹார்ட் நியூயார்க் சேர்ந்தவர், அமெரிக்காவை சேர்ந்தவர். தத்துவம், அரசியல் மற்றும் சமூக இயக்கங்கள் குறித்த விரிவான விவாதங்களை உருவாக்கி அதன் மூலம் உலகளாவிய பாராட்டையும் பெற்றவர் அவர். 1950களில் ஒரு போராளியாக தனது வாழ்க்கையை தொடங்கினார் நெக்ரி. மோஸ்ட்லி நெக்ரியை பேஸ் பண்ணி தான் நான் பேசுகிறேன். ரோமன் கத்தோலிக்க இளைஞர் அமைப்பான ஜியோவன் இத்தாலியானா டி அஜியோன் கத்தோலிக்கா அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது. அதில் இணைந்து பணியாற்றினார். 53-54 இஸ்ரேலில் கபூட்ஸி சொல்லுவாங்க. அது ஒரு கம்யூன் லிவிங். அங்கே அந்த மாதிரியான வாழ்க்கை முறை ஒரு மாடல் ஒன்று ட்ரை பண்ணாங்க. அதாவது அங்கே எல்லாருக்குமே சமமான ஊதியம் வழங்கப்படும், இது தேவைக்கேற்ற ஊதியம் தான் வழங்கப்படும், எல்லோரும் எல்லாத்தையும் கொடுத்துடணும், எல்லோரும் சேர்ந்து எந்தவித பேதமும் இன்றி வேலை பார்க்கணுன்ற ஒரு அமைப்பு அது கிபூட்ஸு. அதில் ஒரு வருடம் அவர் இருக்கிறார். அதனால் ஈர்க்கப்பட்டு பின்னர் ஒரு கம்யூனிஸ்டாக மாறுகிறார். கிபூட்ஸ் சியோனிச சோசியலிசத்தின் கருத்துக்களின்படி ஒழுங்கமைக்கப்பட்டது மற்றும் அனைத்து உறுப்பினர்களும் யூத கம்யூனிஸ்டுகளாக இருந்தார்கள். அவர்கள் 1956 இத்தாலிய சோசியலிஸ்ட் கட்சியில் சேர்ந்தார் அவர் மற்றும் 1963 வரை உறுப்பினராக இருந்தார். அதே நேரத்தில் 50களின் பிற்பகுதிகளிலும் 60களின் முற்பகுதிகளிலும் மார்க்சிய இயக்கங்களில் அதிக அளவில் ஈடுபட்டார். இந்த விளக்கம் எதுக்கு சொல்கிறேன்னாக்க, அவர் மாற்று கருத்துக்களை முன்வைக்கிறார். பின்னால் அவர் ஏதோ இங்கிருந்தோ பேசலை, களத்திலிருந்து பேசுகிறார் என்பதற்காக. நெகிரி தத்துவத்தை பயின்றவர். 1986 முனைவர் பட்டம் பெற்ற உடனேயே படுவா பல்கலைக்கழகத்தில் பேராசிரியரானார். 1960களின் முற்பகுதிகளில் கம்யூனிஸ்ட் கட்சியின் எல்லைக்கு வெளியே இத்தாலியில் மார்க்சியத்தின் அறிவுசார் மறுபிறப்பை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஒரு பத்திரிகையான கோடானி ரோஸ்லின் தலையங்க குழுவில் சேர்ந்தார். 69ஆம் ஆண்டில் ஒரஸ்டே ஸ்கோல்சான், பிராங்கோ பிரைபர்னோ இந்த மாதிரி பெயர்லாம் இருக்குது. நெக்ரி போடோர் ஒப்ராயா என்ற ஒரு குழுவை, தொழிலாளர் சக்தின்ற ஒரு குழு உருவாக்குறாரு. இன்னும் ஒரு எழுத்து தொழிலாளர் என்ற ஒரு இயக்கத்தையும் உண்டாக்குறாரு. 1970களின் பிற்பகுதியில் இடதுசாரி நகர்ப்புற கொரில்லா அமைப்பான ரெட் பிரிகேட்ஸ், இதான் அவருக்கு இங்கே இருக்கக்கூடிய மாவோயிஸ்ட் அமைப்பு போன்ற ஒரு அமைப்பு. அது அந்த அமைப்பில் மூளையாக இவர் செயல்பட்டதாக இவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. மே 78
முன்னாள் இத்தாலிய பிரதமர் ஆல்டோ மோரோவை கடத்தி கொலை செய்ததில் ஈடுபட்டார் என்று இவர் குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்க உத்தரவிடப்பட்டது. ஆனால் அவர் வந்து அங்கேயும் தப்பிச்சிட்டார். அவரை ஜெயிலில் போகணுன்றாங்க. தப்பிச்சு அங்கிருந்து பிரான்ஸுக்கு தப்பிச்ச நெகிரி அடுத்த 14 ஆண்டுகள் பிரான்சில் இருக்கிறார். அவர் மிகச்சிறந்த ஒரு அறிஞர் என்பதால் அவருக்கு வந்து அங்கேயே பேராசிரியர் பணியும் கட்டி விடுகிறது. ஆனால் 1984 பிரான்சுக்கு தப்பிச் சென்றதால் அவர் இல்லாத நிலையில் அவருக்கு 30 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. அவர் இல்லாத போதே அவருக்கு தண்டனைலாம் கொடுக்குறாங்க. 1960 மற்றும் 70களில் அரசியல் இந்த வன்முறைக்கு இவர் தார்மீக பொறுப்பு என்ற முறையில் அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 4 ஆண்டுகள் சிறை தண்டனையை கொடுக்குறாங்க. எப்படி கிராம்சிக்கு வந்து சிறை தண்டனை வழங்கப்பட்டதோ அதே போன்று இத்தாலிய கம்யூனிஸ்டார் இவருக்கும் 34 ஆண்டுகள் தண்டனை விதிக்கப்பட்டது. இடதுசாரி தீவிரவாதத்தால் நெகிரியின் ஈடுபாடு பற்றிய கேள்வி ஒரு சர்ச்சைக்குரிய விஷயம். இதில் இவர் 2 கொலைகளில் ஈடுபட்டதாக வரை சொல்லப்பட்டது. ஆனால் இதெல்லாம் வந்து இல்லை என்று அவர் மறுத்திருக்கிறார். பிரான்ஸ் என்ற அவர் பிரான்ஸில் அங்கே இருக்கிற கல்லூரி ஒன்று வின்சென்ஸ் கல்லூரியில் சர்வதேச தத்துவத்தில் ஜாக் டெரிடா, மைக்கேல் ஃபூகோ, டெல்யூஸ் ஆகியோரோடு இணை ஆசிரியராக அவரும் ஒரு ப்ரொஃபஸராக இருந்திருக்கிறார். அது என்னமோ பிரான்ஸுக்கு வந்து அப்படி ஒரு ஒரு குடுப்பினை இருக்குது. அங்கே எல்லாமே அறிஞர்களாக பக்கத்தில் டீ சாப்பிட்டுட்டு இருந்திருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு சூழல் வந்து தமிழகத்தில் இருக்கிறதா என்பது இருக்கக்கூடாதா என்ற ஏக்கம் வந்து எனக்கு அவ்வப்போது ஏற்படுவது உண்டு. சிறைவாசத்தை 30லிருந்து உடனே 1997 வழக்கு போய்கிட்டு இருக்கு. அதில் இருக்கக்கூடிய வீக்காக இருக்குதுன்றதுக்காக 30 ஆண்டிலிருந்து 13 ஆண்டுகளாக குறைக்கிறாங்க. ஒரு மனு கொடுக்குறாரு, பிரான்ஸ்லேருந்தே மனு போகிறாரு, இல்லை நான் அப்படிலாம் இல்லைன்னு. அதை கன்சிடர் பண்ணி 30 வந்து 13 வருஷமாக ஆன ஏற்பாடு அவர் என்ன பண்ணுறாரு, அந்த 13 வருட சிறை தண்டனையை அனுபவிப்பதற்காக ஊருக்கு திரும்பி வர்றாரு. சிறைச்சாலையில் அடைக்கப்படுகிறார். ஸோ அவர் 13 வருஷம் ஜெயிலுக்கு போயிடுறாரு. அப்போது 1983ஆம் ஆண்டில் அவர் கைது செய்யப்பட்ட 4 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் சிறைச்சாலையிலிருந்தே வந்து எலெக்ஷனில் நிற்கிறார். எலெக்ஷன்லேருந்து அவர் வின் பண்ணிடுறார். நெகிரி வந்து இத்தாலிய சட்டமன்றத்திற்கு தீவிரவாத கட்சியின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஒரு எம்பியாக எலெக்ட் ஆகிட்டார்னா அவருக்கு இம்யூனிட்டி வந்துடும். விலக்கு அந்த சிறைச்சாலையிலேருந்து வெளியில் விடலான்ற ஒரு சட்ட நுணுக்கத்தை பயன்படுத்தி வந்து அவர் சிறையிலிருந்து விடுவிக்கப்படுகிறார். ஃபெலிக்ஸ் குவாட்டரி மற்றும் அம்னஸ்டி இன்டர்நேஷனல் உதவியுடன் பிரான்ஸுக்கு தப்பிச் சென்றார். வெளில வந்தோடனே பிரான்ஸுக்கு போயிட்டார். விடுதலையான பிறகு கூட்டாளியான பிரெஞ்சு தத்துவ ஞானி ஜுடித் ரெவலுடன் வெனிஸ் மற்றும் பாரிஸில் வசித்து வந்தார். ஒரு அம்மா இருக்காங்க, அவங்களோட இருந்தார். அவர் திரைப்பட இயக்குனர் அண்ணா நெகிரியின் தந்தையும் ஆவார். பிரதிநிதிகள் சபை அவரது விலக்குரிமையை நீக்க வாக்களித்த போது அவரது விடுதலை பின்னால் என்ன ஆயிடுச்சுனாக்க ரத்து செய்யப்பட்டது. திருப்பி அவரை பிடிக்கணுன்றாங்க. சரி, இது ஒரு பேக்ரவுண்ட். அவர் எழுதின நூல் வந்து எம்பையர் மிக முக்கியமான ஒரு நூல். அசம்பிளி என்ற ஒரு புக் எழுதியிருக்காரு. ஸ்டோரி ஆஃப் எ கம்யூனிஸ்ட், எ மெமோயர். இதெல்லாம் தமிழில் மொழிபெயர்த்து வர வேண்டிய நூல்களாக இருப்பதாக எனக்கு தோன்றுகிறது. மார்க்ஸ் பியாண்ட் மார்க்ஸ் அப்படின்ற புத்தகம், த சேவேஜ் அனாமலி, கம்யூனிஸ்ட் லைக் அஸ் அவரும் கட்டாரியும் சேர்ந்து எழுதிய புக்கு, ஸ்பினோசா ஃபார் அவர் டைம். இவரை வந்து ஸ்பினோசாவாதி என்றும் சொல்லுவார்கள். நெகிரியும் ஹார்டட்டும் சேர்ந்து எழுதிய நூலான பேரரசு, எம்பையருக்கு நான் மொழிபெயர்ப்பு கொடுத்துருக்கிறேன், இடதுசாரி அரசியலில் பெரும் விவாதத்துக்குரியதாக ஆகியது. இதை தொடர்ந்து இவர்கள் படைத்த காமன்வெல்த்னு ஒரு 3 புக்கு எழுதுகிறாங்க. அது ஒரு ட்ரையாலஜி மாதிரி. காமன்வெல்த் என்ற புத்தகமும், பேரரசு காலத்தில் அவர் சொன்னார் இல்லையா, இந்த இப்போ எப்படி வந்து கார்ப்பரேட் ரூல் பண்ணுறாங்கன்னு, இந்த காலத்தில் மக்கள் திரளும் ஜனநாயகமும் ஆகிய நூல்கள் புதிய அரசியல் விளக்கங்களை முன்வைத்தன. நெகிரி பேரரசு குறித்த நிலைப்பாடுகளை இந்த கட்டுரை விளக்குகிறது. ஏகாதிபத்திய இறையாண்மை உருவாக்கம். இறையாண்மை வந்து தேசிய இறையாண்மை இருக்குது. இப்போ உருவாகி இருப்பது வந்து ஏகாதிபத்திய இறையாண்மை என்று சொல்லுகிறார். உலகளாவிய முதலாளித்துவ சந்தை வளர்ச்சியை கட்டுப்படுத்தி கொண்டிருந்த சோவியத் தடைகள் தளர்ந்து போன நேரத்தில் மாற்றவியலாத, தடுக்கவியலாத பொருளாதார மற்றும் பண்பாட்டு உலகமயமாதலை நாம் காண நேர்கிறது என்கிறார் நெகிரி. உலக சந்தைகள் மூலமும் உலகளாவிய உற்பத்தி தொடர்புகள் மூலமும் புதிய அமைப்பு விதிகளும் தர்க்கமும், சொல்லப்போனால் புதிய வடிவத்திலான இறையாண்மையும் இன்று தோன்றியுள்ளன. உலகமயமாதலின் ஒரு நிகழ்வாக தேசிய அரசுகளின் இறையாண்மை படிப்படியாக குறைந்து வருகிறது. நம்ம நேஷனலிசம் பேசுகிறோம், அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து இப்போ குறைஞ்சிட்டே வருது. உற்பத்தி பரிவர்த்தனை, தொழில்நுட்பம், பணம்
மக்கள் மற்றும் பொருட்கள் ஆகிய முக்கிய அம்சங்கள் தேசிய எல்லைகளை எளிதாக கடக்கின்றன. ஆகையால் தேசிய அரசுகள் இவற்றின் போக்குகளை கட்டுப்படுத்த இயலாத நிலை உண்டாகிவிட்டது மற்றும் பொருளாதாரத்தின் மீதும் கட்டுப்பாடு கொள்ள இயலாத நிலை இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. எந்த நேஷன் எந்த கண்ட்ரியும் கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க. இந்த புதிய இறையாண்மை என்பது தேசிய மற்றும் சர்வதேச அமைப்புகளை ஒரே லாஜிக், ஒரே தர்க்கம் மற்றும் அதிகாரத்தின் கீழ் செயல்படுத்துகின்றன என்கிறார்கள் இவர்கள்.